அருள் நிறைந்தவனே வாழ்க. லூகாஸ் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 28 இவ்வாறு சொல்கிறது. வானதூதர் கப்ரியேல் அன்னையை பார்த்து அருள் நிறைந்தவனே வாழ்க என்றார். விவிலிய வரலாற்று நமக்கு சொல்லித் தருகிறது 3 விதமான நிலைகள். தந்தையாம் கடவுள், இரண்டாவது கடவுள் படைத்த அதிதூதர்கள், choirs of angels, மூன்றாவது மனித பிறவி. தாய் திருச்சபையில இன்னைக்கு மிக பெரிய பிரச்சனையே மரியாளுக்கு உயர்ந்த வணக்கம் கொடுக்குமா வேண்டாமா? இந்த சிந்தனை எல்லாம் பெரிய பிரச்சனை. கடவுள் வேண்டும் என்பதை இந்த உலகம் வேண்டாம் என்பது நிராகரித்துக் கொண்டிருக்கிறது. வாழ்த்தோடு மரியாதை பார்த்து அருள் மிகு பெற்றவளே வாழ்க. அப்படி என்றால் உலகம் விண்ணகம் நிறைந்த எல்லாவித அபிஷேகங்கள், எல்லாவித நற்பண்புகள், எல்லாவித நற்கொடைகள் எல்லாவற்றிலும் நிரம்பிய தாய் மரியாள். விவிலியத்தில் நிறைய பார்த்தோம்னா ஆபிரகாம், விவிலியம் சொல்றது தொடக்க நூல் 18ஆம் அதிகாரம் 2வது வார்த்தையில வாசித்தோம்னா வானதூதர் ஆபிரகாமை சந்திக்க வரும் பொழுது ஆபிரகாம் ஓடி போய் அந்த வாழ்த்த. ஏன்னா தேர்ட் கேட்டகரி கடவுள், வானதூதர்கள் மூன்றாவது. ஏன்னா வானதூதர்களுக்கு ஆன்மா தூய்மை மிக்கது, கரப்டட் இல்லை. மனித அடுத்த கேட்டகரி, மூன்றாவது கேட்டகரி. அதனாலதான் வழக்கமா பெரியவர்களை சின்னவர்கள் வாழ்த்துவாங்க. அப்ப இங்க மனிதர் ஆபிரகாம் வானத்தை பார்த்து வாழ்க்கிறார். ஆபிரகாம் மட்டும் இல்ல, நிறைய ஆகாது, லோத்து, ஜோஷுவா, யாக்கோப்பு, நிறைய வரலாற்றை பார்த்து நிறைய பேர் வானதூதரை வாழ்த்துறாங்க. ஆனா வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு மனிதனை அடுத்த கேட்டகரியில, 3ஆம் கேட்டகரியில் இருக்கிற மரியாதை பார்த்து வானதூதர் வாழ்த்தினார். அருள் நிறைந்தவளே வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையில் உயர்த்துங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏன் தாய் திருச்சபை இவ்வளவு உன்னதமானதுன்னா இந்த உயர் வணக்கம் தான். ஒருவேளை வானதூதர் கப்ரியேல் தவறா வாழ்த்தி இருந்தா அவரும் ஆர்க்கேஞ்சல் லூசிஃபரை போல மாறிப்பார். கடவுளுக்கு அடுத்தபடியா இருந்தது லூசிஃபர் தான். லூச் அப்படின்னா லைட், ஃபேர்னா பேரன், ஒளியை தாங்குபவர். யார் ஒளியை? கடவுள் என்ற ஒளியை தாங்குபவருக்கு தான் லூசிஃபர். ஆர்க்கேஞ்சல் மைக்கேலோடு மிக உன்னதமான நிலையில் இருந்தவர் லூசிஃபர், கடவுளுக்கு அடுத்த கேட்டகரி. அதனாலதான் சராபியம், கேரப், த்ரோன்ஸ், டொமினியன்ஸ், பவர், வர்ச்சுஸ், பிரின்சிபலிட்டிஸ், ஆர்க்கேஞ்சல்ஸ், ஏஞ்சல்ஸ், இந்த 9 நவகிரகங்கள். நவகிரகம் சொல்லுவாங்கல்ல, இங்க நவவிலா சமன்ஸ்கள். ஒவ்வொரு கேட்டகரி உன்னதமான கேட்டகரி லூசிஃபர். ஆனா அவரவே தூக்கி போட்ட கடவுள் இங்கே வானதூதர் கப்ரியேல் தூக்கி போட்டிருக்கணும். ஏன்னா மரியாதை பார்த்து அருள் நிறைந்தவளே வாழ்க என்றார். ஆனா இன்றும் தாய் திருச்சபையில வரலாற்று சொல்கிறது வானதூதர் கப்ரியேல் இறை செய்தியை கொடுப்பதற்காக ஒவ்வொரு பொழுதும் அனுப்புகிறார் என்றார். அப்படி என்றால் இது கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய எண்ணம். தந்தையாம் கடவுள் மரியாதை வாழ்த்துவது, மரியாதை போற்றுவது கடவுளுடைய திட்டம். அந்த திட்டத்தை வானதூதர் கப்ரியேல் சரியாக செய்தார். அதுதான் அருள் நிறைந்தவளே வாழ்க.
ஆண்டவர் உடனே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உடனே அப்படின்னா என் தாயே அன்னையே, நாங்கெல்லாம் தந்தையாம் இறைவன் அருகாமையில் எங்கேயோ இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை பார்க்க முடியாமல், ஆண்டவரை முகமுகமா தரிசிக்க முடியாமல் தலை குனிந்து தந்தையாம் இறைவனை தூயவர் தூயவர் என்று போடுறோம். ஆனா தாயே மரியே, நீ ஆண்டவர் மோடு இருக்கிறார். மூவொரு கடவுளை சுமந்த நீர் வாழ்க. தந்தையாம் கடவுளே மரியாதை வாழ்க்கும் பொழுது அற்ப பிறவியாக நீங்க நானும் பல நேரத்துல மாதா வேண்டாம், யாரோ ஒருத்தர் வெந்தத வேகாம சாப்பிட்டு ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக மாதா வேணாம், மாதா ஜெபமால வேணாம், தூக்கி உதாசனப்படுத்துறோம். கடவுள் வேண்டும் என்பதே இன்று மனித பிறவியாக நீங்கள் நானும் வேண்டாம் என்று நிராகரித்தின் பொருட்டே இன்றைய குடும்பங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறது. ஒரு காலத்துல 6 மணி ஆனா போதும் கூடி ஜெபித்தார்கள். புனித திருத்தந்தை 23ஆம் அருளுக்கு சென்று சொன்னாரு, கூடி ஜெபிக்கின்ற குடும்பங்கள் கூடி வாழும். வாழ்ந்தது ஒரு நாள், அப்ப கூடி ஜெபித்தார்கள். ஆனா இன்னைக்கு வாழல, காரணம் கூடி ஜெபிக்கல. குடும்ப ஜெபம் இல்ல. எப்பொழுது குடும்பமாக ஜெபிக்கிறோமோ, அன்னை மரியாதை இருக்கிறார்களோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அதனால்தான் விவிலியத்துல வாசிக்கிறோம், லூக்காஸ் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 51ல மரியாள் எலிசபெத்தோடு 3 மாதம் தங்கினார். எப்பொழுது தாய் மரியாள் அந்த எலிசபெத் வீடு தங்கினாரோ அங்கே குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. வரலாற்று ஏடுகள் வரலாற்று சொல்லி தருகிறது. எலிசபெத் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்ப என் வீடு உங்க வீடு இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கா இல்லையா? தாய் இருந்தாள். என் வீட்டுல எங்க அம்மா இருந்தாங்கன்னா, என் தேவதா இருக்காங்கன்னா என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், அபிஷேகமா இருக்கும், அங்க சண்டை சச்சரவுகள் இருக்காது. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு? குடும்ப ஜெபமாலை விட்டதுனால குடும்பங்கள் பன்றியின் கூடாரமா மாறிச்சு. பன்றி இருக்கிற இடத்துல நோயன்னு கத்தின்னு இருக்கும், சமாதானமா இருக்காது. புறம் மட்டும்தான் அமைதியா இருக்கும். பன்றி எப்பவுமே, அதனாலதான் லூக்காஸ் நற்செய்தி 15ல வாசிக்கிறோம், இளைய மகன் தான் இருக்கிற இடம் பன்றியின் கூடாரம் என்று கண்டு கொண்டான். இன்னைக்கு என் சகோதரி குடும்பங்கள் பன்றியின் கூடாரமா இருக்க காரணம் கூடி செபிக்கல, தாய் மரியாதையோடு தங்க விரும்பல. அதனாலதான் இந்த கத்தோலிக்க குடும்பங்கள் அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்குது. ஹல்லேலூயா. கைகள் உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானதூதர் அதனால மரியாதை பார்த்து, மரியே அருள் நிறைந்தவள் நீர், அருளால் நிரப்பப்பட்ட என் தாயே நீர் வாழ்க. வானதூதர் வாழ்த்தார். உலகத்தை படைத்த கடவுள் திட்டம் அது. ஆனா பல நேரங்களில் நீங்க நானும் வாழ்த்து மறந்துடுறோம். ஜெபமாலையா இப்பதானே 3 மணி சொல்லிக்கிறாங்க, இன்னும் 2 சொல்லிட்டோம், அப்புறம் பூசைக்கு போலாம். இப்பதான் 5, இன்னும் முடிச்சு பின்னாடி போவோம். எப்பொழுது நாம் வாழ்க்கையில உதாசனப்படுத்துறோமோ அப்பொழுது வாழ்க்கையின் பெரிய அபிஷேகத்தை இழந்து போகிறோம். அதனாலதான் தாய் இருக்கிற இடத்துல அங்க விடுதலை உண்டு. தாய் இருக்கிற இடத்துல அங்க அபிஷேகம் ஆசீர்வாதம் உண்டு. இந்த திருச்சபை தடுமாறது காரணம் நாம் உதாசனப்படுத்தணும். ஆனா ஆதிகால திருச்சபையில தாய் மரியாள் இந்த அப்போஸ்தலரை அரவணைத்து பாதுகாத்து எல்லாவித போராட்டங்களை வெற்றி கொண்டார். எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டம் தாய் திருச்சபையில பழைய வரலாற்று ஏடுகளை படித்தால் எவ்வளவு வேதனை கொடுக்கின்ற தருணங்கள். ஆனா தாய் உடன் இருந்து பாதுகாத்தார். வானதூதர் சொல்லி அதே வார்த்தையே சொன்னார், இதோ உன் தாய். நற்செய்தி 19:26 வாசிக்கிறோம், இதோ உன் தாய். விவிலியத்துல வாசிக்கிறோம், அச்சீட அக்கணமே தாயை தம் இல்லத்தில் ஏற்றுக்கொண்டார்.
இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல முதியோர் இல்லத்துல இருக்கிறது பெற்றோர் காரணம் யாரு? நாம தான். இந்த தாயை ஏத்துக்கல, அதனாலதான் இன்னைக்கு பெற்றோர்களை முதியோர் இடத்துல விட்டாங்க. தேவனாக இருக்கிற இடத்துல அங்க அபிஷேகம் ஆசீர்வாதமும் வலிமையோடும் இன்னைக்கு வலிந்து ஓட காரணம் நம் குடும்பங்கள்ல மாதா தேவ அன்னை இல்லை. ஹல்லேலூயா. கையில உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அதனால்தான் தாய் திருச்சபை அவ்வளோ உன்னதமான வணக்கம். மரியாளுடைய பேரை கேட்டாவே நடுங்கும், பாதாளம். அதனால்தான் வானத்து கடவுள், தந்தையாம் கடவுள் பாம்புக்கு சொல்றாரு, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாகுவேன். கிறிஸ்து பிறப்பு முதல் செய்தி அறிவிக்கப்பட்டதே முதல் பாம்புக்கு தான். தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 15. மரியாளுடைய பெயரை கேட்டவர்களை வாசிக்கிற வரலாற்று ஏடுகள் சொல்கிறது, அன்னை மரியாளுடைய வார்த்தையை கேட்ட பொழுதே பாதாளம் நடுங்குகிறது. அதனால்தான் ஜெபமாலை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே தூக்கம் வரும், ட்ரைனஸ் ஆகும். 2 மணி நேரம் படம் பார்க்கும் போது பிரச்சனை இல்லை. ஆனா 3 முறை அந்த மாதிரி சொன்ன அம்மா போதும், உடனே அங்க சவுண்ட் வரும். ஏண்டி அவன் தான் புள்ளதான் போதுன்னு சொல்றாங்க, மாதாக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும். குடும்பமா சீரியல் பார்க்கும்போது பிரச்சனை இல்லை, குடும்பமா தீபாவளி கொண்டாட்டங்கள் பார்க்கும் போது பிரச்சனை இல்லை. ஆனா மரியாளுடைய தாயோடைய உடனிருப்பை மட்டும் பேச பொழுது அங்கு குடும்பம் 2 நாள் கூடி ஜெபிக்க குடும்பம், 3ஆவது நாள் ஜெபமாலை ஒரு பக்கம், பைபிள் ஒரு பக்கம், சிலவு ஒரு பக்கம் இருக்கும். 3 நாள்ல. ஏன்னா ஜெபமாலை செஞ்சா வீட்டுல பிரச்சனை வருது, அதனால வேணாம். உலகத்திலே இப்படி வேடிக்கையான மக்கள் கர்த்தரை திருச்சபையில உண்டு. ஜெபமாலை செய்தா பிரச்சனை வரும், சிலவு வச்சா பிரச்சனை ஒன்று சொல்கின்ற ஒரே ஒரு குழு நம்ம கர்த்தருடைய மக்கள் தான். ஆனா யாரோ நடித்த படங்களை பார்க்கும் பொழுது பிரச்சனை இல்லை, சமாதானம், சந்தோஷம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால்தான் தாய் திருச்சபை அவ்வளவு உன்னதம். தாய் மரியா, இந்த மரியா இருக்கும் போது கூட ஆசீர்வாதம். அதனால வானவர் சொல்றாரு, மரியே நீ அஞ்ச வேண்டாம். லூகாஸ் நற்செய்தி 1:30 வாசிச்சோம்னா, மரியே நீ அஞ்ச வேண்டாம், நீ கடவுளுடைய அருளை கண்டறிந்துள்ளீர். எவ்வளவு பேரு ஆசீர்வாதம். The life of the Blessed Virgin Mary, மரியாளுடைய வாழ்க்கை புத்தகத்தை படிச்சீங்கன்னா அது தெரியும், தாயுடைய பிறப்பிலிருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அந்த ஆசீர்வாதத்தை பேணி பாதுகாக்க தாய் மரியாள் எவ்வளவு பாடுபட்டார். அதுதான் வார்த்தை சொல்றாரு, மரியே நீ அஞ்ச வேண்டாம், கடவுளை அருளை கண்டடைந்துள்ளீர். அதெல்லாம் கர்டினல் யூகோ சொல்வாரு, யாரெல்லாம் பாவத்தினால அபிஷேகம் இழந்து போனார்களோ, யாரெல்லாம் ஆசீர்வாதத்தை இழந்து போய் வறண்ட நிலமா இருக்காங்களோ அவரெல்லாம் வாதத்தோட்டம். ஏன்னா தாய் ஏற்கனவே கடவுளுடைய அருளை கண்டறிந்துள்ளார். அவர்கள் கண்டறிந்ததுனால யாரோ போனாலும் தாய் அந்த ஆண்டோடைய இரக்கத்தையும் அருளையும் பெற்றுக் கொடுப்பார் என்று. ஹல்லேலூயா. கையில் உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வழக்கமா நான் சொல்லுவோம், நான் வாழ்க்கையில கண்டுபிடிச்சத இன்னொருத்தர் வந்தா, அதுதான்ப்பா இப்படி போனப்பா, இப்படி போனாப்பா, இப்படி போனாதான் அது அந்த கணக்கு தீர்வாகும். நமக்கே வாழ்க்கை பாடத்துக்கே அப்படின்னா விந்தகம். இன்னைக்கு நிறைய தாயை விழுந்ததுனால தாய் பாதுகாப்பை நாம் நீங்கனாலும் உதாசீனப்படுத்தினால்தான் நம்முடைய வாழ்க்கை வறண்ட நிலமாக மாறியது. அதனால்தான் வானத்தை சொல்றாரு, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டறிந்துள்ளீர். ஹல்லேலூயா. கைகள் உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் நல்லா தான் தூக்குங்களேன், நல்லா அப்படி தூக்குறாதான் தெரியும். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை பாத்தீங்கன்னா, இந்த தாய் கடந்து செல்கிறார். வானதூதர் வார்த்தையை சொன்ன உடனே விவிலியம் சொல்லுது, மரியாள் எழுந்து யூதேய மலை நாட்டுக்கு நின்றார். என் சகோதரனே சகோதரி, வாழ்க்கையில மிக பெரிய ரகசியத்தை நீங்க நானும் இன்னைக்கு உதாசனம் படுத்தி மறந்து போனதுனாலதான் இந்த வாழ்க்கை இன்று பட்டு போயிருக்குது. ஆசீர்வாதம் இல்லாம வறண்ட நிலமா இருக்குது. விவிலியம் சொல்கிறது, மரியாளுடைய வாய்த்தொலி கேட்ட பொழுது அங்கே குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது. வரலாற்று எந்த சொல்லுவாங்க, வார்த்தை இருக்கா? வார்த்தையா? வார்த்தை சொல்லுது, மரியாளுடைய வாய்த்தொலி கேட்ட பொழுது வயிற்றுள்ள குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது. அடுத்த வார்த்தை சொல்லுது, எலிசபெத் தூயாவியால் முற்றிலும் ஏற்பட்டால். இன்ஸ்டால்மெண்ட் இல்ல, முற்றிலும். அப்ப இந்த தாயுடைய வாய்மொழி கேட்ட பொழுது தடைகள், தீமைகள், கட்டுகள் விலகும். தூய ஆவியார் அபிஷேகம் நிரப்பப்படும். வாழ்த்தொழி. இந்த தாய் செல்லும் இடமெல்லாம், இந்த தாய் செல்லும் இடமெல்லாம் தீமைகள் விலகும், தடைகள் உடையும், கட்டுகள் விலகும். இது வரலாற்று ஏன் சொல்லுது. மலடி என்று சொல்லப்பட்ட எலிசபெத் 90 வயது, மலடி என்று சொல்லப்பட்டவர். இனி சான்ஸே இல்ல, குழந்தைய பிறக்காது, அவ்வளவுதான். ஆனா விவிலியம் சொல்லுது, தடைகள் நீங்கியது. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்ப தாயுடைய முந்தானை எவ்வளவு, ஏன் அவ அப்பனுக்கு முந்தானை 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 சொல்றேன்னா அவ்வளவு முக்கியம். அதெல்லாம் புனித பெர்னார்ட் சொல்றாரு, அம்மா முந்தானையிலே நம்ம மூடிக்கொள்ளுங்க. புனித பெர்னார்ட் சொன்ன ஜெபம் இது. ஏன் தாய் திருச்சபை இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல ரூத் ஆகமம்னு ஒண்ணு இருக்குது. ரூத்துடைய மாமியார் நவோமி பஞ்சம் பிழைக்க வராங்க, போராட்டம், வறண்ட போனது, வாழ்வு இல்ல. அப்ப போவாஸ் என்ற ஒரு அங்க ஒரு பெரிய பணக்காரன். அப்ப நவோமி சொல்றாங்க, போவாஸ்க்கு போப்பா, அவர் எல்லாத்துக்குமே ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. அப்ப நவோமி இங்க ரூத் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மூந்தானில வழக்கமா நம்ம வீட்டுல செய்வோம்ல, இந்த மூந்தானியை மடிச்சு கட்டிக்கிட்டு கீழே விழுறதெல்லாம் பொறுக்கி 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 வருவாங்க. அப்ப போவாஸ் நல்ல மனசு என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல காரியம், நல்ல சில கோதுமை மணிகளை கீழே சிந்தும். போவாஸ் சொல்வாரா, அது எடுக்க வேண்டாம், ஏழைகள் பயன்படுத்திக்குவாங்க. அந்த சைட்லாம் உண்டு. நிறைய அந்த விட்டு போன நெல்லு மணி கதிர்கள்லாம் பெருக்கி பெருக்கி அதை கழுவி அது அரிசியா எடுத்து சாப்பிடுவாங்க நிறைய மக்கள். அதே போலதான் இந்த ரூத் செய்வாங்க. திருச்சபை சொல்லுது, மரியாள் அந்த நிலைக்கு போவாங்க. யாரெல்லாம் தாயே மரியே போடுவாங்களோ, யார் ஒதுக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், நீங்க ஆண்டுடைய இரக்கத்தையே பெற முடியாது, இனி வாழ்வு இல்ல, நிலை வாழ்வு இல்ல, ஆண்டவர் ஒண்ணும் இனி ஆண்டுட்டு போக முடியாது, கடுந்தெடுத்த பாவியில் கொடிய பாவங்கள் செய்தவர் யாரெல்லாம் இந்த தாய்கிட்ட ஓடுவாங்களா, மாதம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆன்மாவெல்லாம் எடுத்து தம் முந்தானையில போட்டுன்னு கடவுள்கிட்ட செய்வாங்க. ஏன்னா மரியாள் அங்கே கடவுளுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தார். அதனால்தான் திருச்சபை சொல்லுது, கடவுள் இரக்கம் உள்ளவர், இரக்கத்தின் கடவுள். எப்பொழுது நீங்க நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான். இறந்த அடுத்த நிமிஷமே அவர் இரக்கத்தின் கடவுள் அல்ல, அவர் மன்னிப்பின் கடவுள் அல்ல, அவர் நீதியின் கடவுள். அவர் நீதி, அவருக்கு நீதிமன்றம் இருக்கும். ஆனா மரியாள் என்றென்றும் இரக்கத்தின் தாய். அதனால புரியுத பெர்னார்ட் சொல்லுவாரு, மிகவும் இரக்கமுள்ள தாயே. அம்மா, யாரெல்லாம் பாவத்தினால் அவளையும் ஆசீர்வாதத்தை இழந்து கடவுளுடைய மீட்பை இழந்து போவார்களோ, இவரெல்லாம் அம்மாட்ட ஓடும்போது, தாய்கிட்ட ஓடும்போது, இந்த தாய் எல்லாத்தையும் எல்லா ஆன்மாக்களுக்கு முந்தானையில போட்டு 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 கடைசி தீர்ப்பு நாள் வரை கடவுள்கிட்ட எடுத்துட்டு போய் சமர்ப்பித்து மீட்பை பெற்று தருவாங்க என்று திருச்சபை சொல்லுது. ஹல்லேலூயா, கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு அருமையான தாயை தான் நம்ம பல நேரத்துல உதாசீனப்படுத்துறோம். இந்த அருமையான தாயை தான் நிறைய நேரத்துல நம்ம வேண்டாம்னு சொல்றோம். இன்னைக்கு நான் முன்னாடி நிக்கிறேன்னா இது காரணமே என் தாய்.
நான் என்னைக்குமே மாதா சொல்ல மாட்டேன், அம்மா. இந்த தாய் இல்லைன்னா நாங்க என்னைக்கோ செத்து என்னைக்கோ இன்னைக்கு புள்ளெல்லாம் முளைச்சிருக்கோம். ஏன்னா இந்த தாய் நம்மளை பாதுகாத்து வராங்க. முன்னாளில் அரவணைச்சு பாதுகாத்து வராங்க. லூசிபரின் தலையை நெசிக்க தாய் நம்ம வாழ்க்கையில வர எல்லா பிரச்சனைகளும் இன்னைக்கு ஏன் நம்ம சோர்ந்து போனோம், ஏன் வளர்ந்தா நிலைமை மாறணும், காரணம் இந்த தாயுடைய உடனிருப்பு இல்லை. எலிசபெத் வீட்டில் குழந்தை மகிழ்ச்சியா சொன்னது, தடைகள் நீங்கியது, ஆவியான அபிஷேகம் முற்றிலும் நிரம்பியது. ஏன் வாழ்க்கையில ஆண்டவருடைய இறக்கமா விஷயம் இல்ல, காரணம் தாயுடைய உடனிருப்பு இல்லை. இந்த தாயை நீங்க ஏத்துக்கல. அச்சீரம் தாயை தன் இல்லத்தில் ஏற்றுக்கொண்டார். யோவான் சொல்லுது, நாம ஏத்துக்கிறோம்னா நோ சாய்ஸ். ஏத்திருந்தா குடும்பம்ல சமாதானம் இருந்திருக்கும். ஏத்திருந்தா ஒருத்தர் ஏத்திருப்போம். ஏத்திருந்தா பெற்றோர்கள் முதியோர் இல்லத்தில் இருந்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு குடும்பங்கள் உடஞ்சி போனது காரணம் பாவம், ஒளி, சூழ்ச்சி. புனித குடும்பம் ஆதாரவாழ் குடும்பத்தை உடைத்தது இன்றும் உங்களுடைய குடும்பங்களை உடைத்துக் கொண்டிருக்கிறது. தொடக்கத்திலிருந்து அவர் செஞ்சது அதான் யோவான் செய்தி 8:30 சொல்லுது, அழகை பொய்யின் தந்தை. தொடக்கத்துல அவன் அதான் செய்யறான், அவன் வேலை அதான். ஆனா நீங்க நான் மறந்துடுறோம். யார் வார்த்தை கேட்கணும், யாரை திருப்திப்படுத்தணும், யார்தான். அதெல்லாம் அவங்க சொல்றாரு, பிலாத்து சொல்றாரு, இதோ மனிதன். அவங்க சொல்றாங்க, மக்கள், இஸ்ராயல் மக்கள், எங்களுக்கு பராபாஸ் போதும், இயேசு வேணாம். தீர்மானிக்கிறாங்க, அவங்க தீர்மானிக்கிறாங்க. இந்த ஆதாம் தீர்மானிக்கிறாங்க, படைத்தவர் வேணாம், படைக்கப்பட்ட பாவம் போதும், என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் தீர்மானிக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க நான் இந்த உலகம் வேண்டும் 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 தீர்மானிச்சதுனால்தான் என் வாழ்க்கையில, நம் வாழ்க்கையில அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தை நந்து போனோம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் ஜீசஸ். நன்றி இயேசுவே. எங்க சத்தமா நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அதெல்லாம் லூக்காஸ் சொல்லுது, எலிசபெத் மரியாதை வாழ்த்தினார், அருள் மிக பெற்றவரே, பெண்களுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். வரலாற்று ஏது? அப்ப நம்ம வாழ்க்கை அதான் சொல்லுது, திருச்சபை சொல்றது உத்தரிக்கின்றன. தாய் கடைசி வரையும், நீங்க பிறந்ததுல இருந்து மீட்பு பெற வரைக்கும் இந்த தாயோடைய உடனிருப்பு நமக்கு தேவை. இததான் அவன் பக்குவா பசி பார்த்துக்கிறான். தாய் மாதா மட்டும் நம்ம கூட வரக்கூடாது. எந்த கோச்சுக்காரன் பாவியான பெண்ணை பத்தி 1 மணி நேரம் பேசுவான், சிமியோனை பத்தி பேசுவான், சக்காரியாஸ் பத்தி பாவியான பேசுவான், ஆனா மாதா பத்தி பேச மாட்டான். யார பத்தினாலும் பேச 2 மணி நேரம், ஆனா பரிசுத்தமாக ஜென்ம பாவம் இல்லாமல் உருப்பவித்த மரியாதை பத்தி பேச மாட்டான். அவனுக்கு தெரியும் அழகு. யார் அத சொன்ன, எந்த குடும்பத்துல மாதா இருக்கிறாங்களோ அந்த தீமை இருக்காது, பிரச்சனை வரும், வாதை உன் கூடாரத்தை நெருங்காது, வரும் ஆனா தொடாது. மாதா இடத்துல பிரச்சனை இருக்கு, அதான் புரியுத. என்ன சொல்லுவாரு, யாரெல்லாம் மாதாவை நோக்கி போறாங்களோ, யாரெல்லாம் மாதா நோக்கி வராங்களோ அந்த பிரச்சனை இருக்கும். ஏன்னா அவளுக்கு தெரியும், அழகுக்கு தெரியும், உங்களை அழகழிக்கணும் தெரியும். ஆனா வெற்றி கொள்வது மரியாவின் இதயம். வெற்றி பெறுவது தாய் மட்டும்தான், சாத்தா இல்ல, அழகை இல்ல, அவன் தூக்கி எறியப்படும். ஆனா இந்த உண்மையை நாம் என்ன பல நேரம் மறந்துடுறோம். அதனால கூடி ஜெபிக்க மறந்துடுறோம். கூடி ஜெபித்த குடும்பங்கள் கோடி வாழ்ந்தது. அப்ப இன்னைக்கு கோடி இல்ல, கல்யாணம் ஆகி அடுத்த நம்ம எப்ப டிவோர்ஸ் கேட்காங்க. பெங்களூர்ல ஒரு கல்யாணம் பண்ணும் போது சொல்றாங்க, இதாம்மா கடைசி சிரிப்பு, சிரிச்சுக்கப்பா, இனி உன்னால சிரிக்க முடியாது. கல்யாணம் அடுத்த நிமிஷமே. காரணம் நம்முடைய உடனிருப்பு யாரோட, உலகத்தோடுவா, அன்னை மரியாதையோடுவா. தாயோடு இருக்கும் போது தாய் அனைத்தையும் பாதுகாத்துக் கொள்வார். தேவ அன்னை நம்ம பாதுகாக்கும் பொழுது, அதனாலதான் பாத்தீங்களா மாதாவிட்ட எல்லாம் போடுவாங்க. இந்து முஸ்லீம், நான் பெங்களூர்ல சிவாஜி இருக்கும் போது முஸ்லீம்ஸ் வந்து நற்கல மாதாவுக்கு மணிகணக்கு வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தாய்
அப்ப இன்னைக்கு இந்த நாள் நம்ம ஆசீர்வாதம் இந்த வருடத்தின் முதல் நாட்கள் இந்த முதல் மாதத்துல தொடர்னா தாயுடைய உணர்வை கேட்போம். அருளைந்தவளே வாழ்க்கைன்னு சொல்லுவோம். தாயே அம்மா எங்களோட இருங்கன்னு சொல்லுவோம். நான் வாழ்வை பெற்றுக் கொள்வோம். ஹல்லேலூயா. கையில் உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாய் ஏன் திரும்ப திரும்ப சொல்லுகிற தாய் தடைகள் உடையும் அப்படின்னா பழைய ஏற்பாடு நமக்கு நிகழ்வு பார்க்கிறோம். பாம்பு தப்பு செய்து ஆதாம் அவள் தப்பு செஞ்ச உடனே தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 17, 19 இந்த வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா 3 விதமான சாபங்களை கடவுள் கொடுக்கிறாரு. பாம்புக்கு இல்ல, பாம்புக்கு நீ ஊர்ந்து போன்னு சொல்லுவாரு. ஆனா ஆதாம் அவள் சொல்றாரு முதல் சாபம் நீ மகப்பேறு. ஏன்னா ஆதாம் ஏவாளை படைத்ததே நிலை வாழ்வு. அதனாலதான் கேட்டகிசம் சின்ன கேட்டகிசம் எதற்கு மனிதனை கடவுள் படைத்தார்? கடவுளை அன்பு செய்ய, கடவுளை அறிந்து கொள்ள, கடவுளோடு இருக்க, விண்ணகம் செல்ல. இந்த 4 தான். அப்ப கடவுளோடு இருக்கதான் ஆதாம் ஏவாள் படைக்கிறார். ஆனா பாம்பு 4 பாவம் செஞ்ச உடனே நிலை வாழ்வு இழந்து போனார்கள். அப்ப இறந்து போகும் 3 விதமான சாபங்கள். முதல்ல நீ குழந்தை பெறும்போது மகப்பேறு போராடுவ, கஷ்டமா இருக்கும். 2வது உன் நிலம் சபிக்கப்படும். நீ என்ன விளைச்சாலும் அங்க விளைச்சல் வராது. நீ விளைப்ப, ஆனா 10 மடங்கு 1 மடங்கு அவசிய நேரத்துல எவ்வளவு சம்பாதிச்சாலும் கை ஓட்டையாயிடும். ஒண்ணுமே சேர்த்து நீக்க முடியாது. 2வது சாபம். 3வது மண்ணிலிருந்து நீ உருவாக்கப்பட்டதா நீ மண்ணுக்கே திரும்புவாய். 3 வித சாபங்கள் ஆதாம் ஏவாள். ஆனா மரியாவுடைய வாழ்க்கையில அப்படி ரிவர்ஸ். மகப்பேறு லூக்காஸ் சொல்லுது. மரியாள் வானத்துக்கு சொல்றாங்க பொதிகை துணி, துணியினால் சுற்றப்பட்டிருக்கும். இப்ப புதிய மொழி பழைய மொழி பண்ண பொதிகை, இங்கிலீஷ்ல பார்த்தா ஸ்வாண்டிலிங் க்ளோத் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது எதுக்குன்னா மரியாள் லேபர் பெயின், அந்த மகப்பேறு மிக சுலபமா பெயின் இல்லாம பெற்றெடுத்தார். 2வது நிலம் சமைக்கப்பட்டது. ஆனா இந்த புனித குடும்பம் எல்லாருக்கும் பாதுகாக்கப்பட்டது. எகிப்துக்கு ஓடுறாங்க, திரும்ப வராங்க. நான் இந்த எகிப்தில் இருக்கும் பொழுது அந்த மக்கள் சொன்னது எகிப்து சபிக்கப்பட்டது. ஆனா இந்த புனித குடும்பம் எகிப்துக்கு வரும் பொழுது எங்க நாடு செழிப்பாக மாறியது என்று ஒரு முஸ்லிம் மக்கள் சொன்னாங்க. திருக்குறளும் எகிப்து ஓடி வரும் பொழுது சபிக்கப்பட்ட நிலமான எகிப்து மீண்டும் செழிப்பானது. 3வது நீ மனிதனே நீ மண்ணா இருக்கிறால் மழைக்கு திரும்புவாய் சாபம். ஆனா மரியாள் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாலும் விண்ணக வாழ்வு. அதாவது திருச்சபை சொல்லுது மரியாள் உடலோடும் ஆன்மாவோடு விண்ணக சென்றார். 1950 12ஆம் பத்தினாவது சொல்றாரு 1950. ஆனா 1954 அன்னை மரியாள் எலிசபெத் இவங்களுக்கு பெர்னதர் காட்சி கொடுத்து நானே அமன உருப்பவி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவை போற்றி. நன்றி இயேசுவே. தாயுடைய உடனிருப்பு. அதனால்தான் சொல்றோம் மரியாள் எலிசபெத் வீட்டில் 3 மாதம் தங்கி இருந்தா. இங்க 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 12 வாசிக்கிறோம். பழைய ஏற்பாடுல பழைய பேழை அங்கே ஓபேத் ஏதோம் வீட்டுல 3 மாதம் தங்கியது. ஹவுஸ் ஹோல்ட் பிளஸ் அப்படின்னா இந்த ஹவுஸ் ஹோல்டு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஏன் குடும்ப ஆசீர்வாதம்னா 3 விதமான ஆசீர்வாதங்கள் உள்ளடக்கியது. குழந்தை பேர் கிடைக்கும், பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுவிப்பார்கள், 3வது இறை பணி செய்வார்கள். ஓபேத் ஏதோம் இஸ்ராயேலர் இல்ல, யூதன் இல்ல. ஆனா அந்த பேரை தன் வீட்டில் தங்க வைத்ததுனால அவன் குடும்பம் விபுலி சொல்றது 1 குறிப்பேர் சொல்றது குழந்தை பேர் இல்லாத ஓபேத் ஏதோம் 8 குழந்தைகளை பெற்றெடுத்தார். அவர் பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு அபிஷேகம், அதான் ஆசீர்வாதம், மெட்டீரியல் பிளஸிங். 3வது அங்கே இறைப்பணி செய்தார் அப்படின்னு சொல்லுது. அப்ப மரியாள் நம்ம வீட்டுல இருக்கும் பொழுது தங்கும் பொழுது நம்ம குடும்பம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கும். குழந்தை பேர் இருக்கும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், தீமைகள் விலகும், வறண்ட நிலம் செழிப்பான நிலமாக மாறும். ஹல்லேலூயா. கைகள் உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நான் போகும்போது யாரை எடுத்துட்டு போகணும்?
தாயோடு போனோம். எப்பெல்லாம் பிரச்சனையோ அம்மாவை கூப்பிட்டு பாருங்க, இந்த தாய் ஓடி வருவாங்க. தாயை நோக்கி வரும்போதெல்லாம் தாய் மரியாள் அங்கே இருக்கும்போது அங்க விடுதலை உண்டாகும், அபிஷேகம் உண்டாகும். அதனால வரலாற்று நூல் சொல்லுது, லூகாஸ் 1:41, மரியாளுடைய வாழ்க்கை கேட்ட பொழுது எலிசபெத் முற்றிலும் தூய ஆவியால் நிரப்பப்பட்டார். எப்பொழுது நாம் தூய ஆவி நிரப்பப்படுமோ அங்க தீமைக்கு வேலை இல்லை, தீமைக்கு டாட்டா, அங்க நோ. இன்னைக்கு ஆவியான அபிஷேகம் நமக்குள்ள இல்லாதனால்தான் எனக்கு நிறைய தடுமாற்றம், நிறைய யாரை நம்பணும், யாரை நேசிக்கணும், யார்கிட்ட போகணும், யாரை பத்தி கேட்கணும் தெரியாம தடுமாறி வாழ்க்கைய வறண்ட நிலைமை மாத்திரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருள் நிறைந்தவை வாழ்க்கை ஆண்டவரோடு. அப்ப இந்த நாள தாய் மரியாதை ஒப்படைப்போம். இன்னும் நிறைய இருக்குது, டைம் இல்லை. அப்ப இன்னைக்கு நம்ம ஒரே ஒண்ணு பாடத்தை கத்துக்க போறோம், மாதாவோடு இருக்கிறோம். என் அம்மா எவ்வளவு இருந்தாங்கன்னா என் வாழ்க்கை ஜம்முன்னு போகும். அம்மா இல்லைன்னா வாழ்க்கை சும்முன்னு தான். அப்ப என் வாழ்க்கையில அம்மா இருக்கணும் தீர்மானிப்போம், எழுத இருப்போம். கண்களை மூடும், தாயுடைய அரவணைப்பு கேட்போம். நாம் ஒவ்வொரு முறையும் அருள் நிறைந்தவனேன்னு சொல்லும் போது வானத்து கப்ரியேலா மாறுறோம். அப்ப இந்த அம்மாவுக்கு சொல்லுவோம், அம்மா என்னோடு இருங்க. கண்களை மூடி இந்த திருப்பலிக்கு நான் உள்ள போகும்போது பரிசுத்தம். அதனாலதான் திருப்பலி நடக்கும் போது மாதா அந்த பிரசன்ஸ் விபலி சொல்லி தருது. அப்ப மாதாக்கு சொல்லி கண்களை மூடி நாம் சிரிப்போம். அருள் நிறைந்தபடி வாழ்க.